5 கல்வி முறைகளை வச்சிருக்கோம். பணம் கம்மியா வச்சிருக்கியா, ஸ்டேட் போர்டுல படி. இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கா, மெட்ரிகுலேஷன்ல படி. இல்ல இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கேன்னா சிபிஎஸ்இல படி, நகைய கூட அடமான வச்சு படிச்சுக்கலாம். இல்ல இன்னும் நான் ரொம்ப வசதியா இருக்கேன், பணத்தை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா ஐஜிசிஎஸ்சிங்கிற கல்வி முறைகள் இருக்கு. இன்னும் வெளிநாட்டு கல்வி முறைகள் நிறைய நம்ம ஊர்ல இருக்கு. பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு நீ பணம் எவ்வளவு கையில வச்சிருக்கங்கிறத அடிப்படையா வச்சுக்கிட்டு இத்தனை கல்வி முறைகளை வைத்துக் கொண்டு ஒரே தேர்வு சமம்ங்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. இதற்கு என்ன தீர்வு? மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வரணுமா? ஆமா கொண்டு வரணும். தமிழ் மொழியில சொல்லி தரணுமா? ஆமா தாய்மொழியில தான் கல்வியை கத்துக் கொடுக்கணும். இதற்கு என்ன தீர்வு? மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வர்றதும் தமிழ் மொழியில் மட்டுமே எமக்கு கல்வி இருக்கணுங்கிறது மட்டும் தீர்வு கிடையாது. இதுக்கெல்லாம் மீறிய அரசியலை, கல்வியின் வியாபாரத்தை அடிச்சு நொறுக்கணும்னா ஒரே தீர்வு, இங்க இத்தனை கல்வி முறைகள் இருக்கக்கூடாது. ஸ்டேட் போர்டு, மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐஜிசிஎஸ்இ, அயல்நாட்டு கல்வி முறைகள்னு இத்தனை அயோக்கியத்தனமான கல்வி முறைகள் இருக்கக்கூடாது. நவோதயாவும் சேர்த்துக்கங்க. எது மிகச்சிறந்த கல்வி முறைன்னு உட்கார்ந்து பேசுங்க. கல்வியாளர்கள்லாம் உட்கார்ந்து பேசுங்க, ஆசிரியர்கள்லாம் உட்கார்ந்து பேசுங்க. எது மிகச்சிறந்த கல்வி முறைன்னு ஒரு கல்வி முறையை கண்டுபிடிச்சு தொலைங்க. அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஏத்துக்கிறோம். மிகச்சிறந்த கல்வி முறை ஒன்றை தேர்வு எடுத்து தமிழ்நாட்டில் பிறக்கிற பிள்ளை ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், சேரியில இருந்தாலும், ஊர்ல இருந்தாலும், நடுத்தருல கிடந்தாலும் அவனுக்கு இந்த ஒரே கல்வி முறையில தான் படிப்புங்கிற தீர்வு வராம இந்த நாட்டினுடைய கல்வி வியாபாரத்தை, இதற்கு பின்னாடி இருக்கிற அயோக்கிய அரசியலை ஒரு காலமும் மாற்ற முடியாது. அது மாநில பட்டியலுக்குள்ள வந்தாலும் மாற்ற முடியாது. பொதுக்கல்வி அப்படின்னு இதான் நம்ம சொல்றோம். 10 கல்வி முறைகள் வேண்டியதில்ல. என்ன சிலபஸ் வேணாலும் வச்சு படிங்க, படிக்காம போங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்ல. இந்த நாட்டுல பிறக்கிற பிள்ளை ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஒரே கல்வி முறையில தான் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க நீட் வைங்க, இதை விட பெரிய கேட் வைங்க, இல்ல இன்னும் இதுக்கும் சேர்த்து வேட்டு வைங்க. எதை வச்சாலும் அனிதா, பிரதீபா போன்ற பிள்ளைகள் நிச்சயம் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு முழு தகுதியும் உடையவர்கள். எங்க பிள்ளைகளுக்கு திறமை இல்ல, தகுதி இல்ல, தோல்விச்சார்கள் இனிமே சொல்லாதீங்க. ஒரே கல்வி முறையை கொடுத்துட்டு இது மாதிரியான எவ்வளவு கடினமான தேர்வுகளையும் வச்சாலும் கையில பாடம் இருக்கு, பாட புத்தகம் இருக்கு. கக்கூஸ் இல்லாம, பக்கத்துல பெத்த தாய் இல்லாம, மூட்டை தூக்குற தகப்பன் வெளியில திருச்சியில இருக்காரு, அவர் கூட இல்லாம, காலையில எழுப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம, சரியான சத்துணவான உணவு கொடுக்க ஆள் இல்லாம, அன்பு செலுத்த பக்கத்துல அண்ணன்கள் இல்லாம, எதுவுமே இல்லாம 1976 நாள் எடுக்க முடிஞ்சுன்னா இந்த நீட்டெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா? என் பிள்ளைகள் கேட்டுக் கொண்டிருக்கிற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம ஒரு திராணியற்ற ஆசிரியராக, முன்னாள் ஆசிரியராக இன்னும் உயிரோட இருக்கனேன்னு தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டு தூங்கிட்டு இருக்கேன். அது மட்டும்தான் என்னால செய்ய முடிஞ்சிட்டு இருக்கு.